ஓம் சாந்தி 23/3/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எப்படி தந்தை மற்றும் தாதா இருவருமே அகங்காரமற்றவர்களாக இருக்கிறார்கள், சுயநலமற்ற சேவை செய்கிறார்கள். அவர்களுக்கென்று எந்த ஒரு பேராசையும் இல்லை. அதுபோலவே குழந்தைகளாகிய நீங்களும் கூட பாப் தாதாவிற்கு சமம் ஆகுங்கள். கேள்வி: ஏழை பங்காளனாகிய பாபா ஏழை குழந்தைகளின் அதிர்ஷ்டத்தை எந்த ஆதாரத்தில் உயர்ந்ததாக ஆக்குகிறார்? பதில்: பாபா கூறுகிறார், குழந்தைகளே, வீட்டில் இருந்து கொண்டே அனைத்தையும் பராமரித்து கொண்டே சதா புத்தியின் மூலம் இவை அனைத்தும் பாபாவினுடையது என்று புரிந்து கொள்ளுங்கள். ட்ரஸ்டியாகி இருங்கள். அப்போது அதிர்ஷ்டம் உயர்ந்ததாகிவிடும். இதில் மிகவும் உண்மையாக இருக்க வேண்டும். முழு நிச்சயம் இருந்தால் யஜ்யத்தின் மூலம் பாலனை நடைபெற்று கொண்டே இருக்கும். ட்ரஸ்டியாக இருந்தீர்கள் என்றால் வீட்டில் இருந்தாலும் நாம் சிவ்பாபாவின் பண்டகசாலையிலிருந்து சாப்பிடுகிறோம் என்று அனுபவம் ஆகும். பாபாவுக்கு அனைத்து உண்மைகளையும் சொல்ல வேண்டி இருக்கும். அதாவது நம்ம உண்மையாக இருந்தால், ட்ரஸ்டியாக இருந்தால், எங்கே இருந்தாலும் பாபாவினுடைய பாலனையில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம், வளர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற அனுபவம் செய்ய முடியும் அப்படின்றார். ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தின் சத்சங்கங்களை விட இந்த ஞான மார்க்கத்தின் சத்சங்கம் விசித்திரமானது, அதாவது வேறுபட்டது. உங்களுக்கு பக்தியின் அனுபவம் இருக்கிறது. இங்கே இது முற்றிலும் வேறுபட்டதாகும். இங்கே நீங்கள் யாருடைய முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள்? டபுள் தந்தை மற்றும் தாயின் முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த சத்சங்கங்களில் இதுபோல் இருப்பதில்லை. லௌகீக தந்தையிடமிருந்து அல்பகால அழியக்கூடிய சுகம் ஒரு பிறவிக்கு மட்டும் கிடைக்கிறது. பிறகு புதிய தந்தை, புதிய விஷயம். இங்கு லௌகீக தந்தையும் இருக்கிறார், பாரலௌகீக தந்தையும் இருக்கிறார், மேலும் அலௌகீக தந்தையும் இருக்கிறார். லௌகீக தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. மற்றபடி இந்த அலௌகீக தந்தை பிரம்மா பாபா அதிசயமானவர். இவரிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பதில்லை. ஆம், இவர் மூலம் சிவ்பாபா ஆஸ்தி தருகிறார். ஆகையால்தான் அந்த பாரலௌகீக தந்தையை அதிகமாக நினைவு செய்கிறார்கள். லௌகீக தந்தையையும் நினைக்கிறார்கள். மற்றபடி இந்த அலௌகீக பிரம்மா பாபாவை யாரும் நினைப்பதில்லை. அதாவது பக்தி மார்க்கத்திலையும் பிரம்மாவுக்கு பெருசாக ஒரு கோவிலோ அல்லது இஷ்ட தெய்வம் போல யாரும் நினைக்கிறதில்லை இல்லையா? அதை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கிறார். தந்தை வந்து இப்போது முழு உலகத்தையும் நம்மையும் ரைட்டியஸாக, அதாவது உண்மையானவர்களாக ஆக்குகிறார். உண்மையான ஞானம் கொடுத்து, உண்மையான பாதையில் நடக்க வைத்து, உண்மையான உலகத்திற்கு எஜமானர்களாகவே மாத்திடுறார். இச்சமயம் தர்மாத்மாவாக யாரும் ஆகுவதில்லை. அதாவது என்னதான் தான தர்மம் செய்தாலும் யாரும் தர்மாத்மாவாக ஆக முடியாது அப்படின்றார். புண்ணியாத்மாக்களின் உலகமே வேறு. எங்கு பாவாத்மாக்கள் இருக்கிறார்களோ அங்கு புண்ணியாத்மாக்கள் இருப்பதில்லை. இங்கே பாவாத்மாக்கள் பாவாத்மாக்களுக்கு தான் தானம் புண்ணியம் செய்கிறார்கள். புண்ணியாத்மாக்களின் உலகத்தில் தானம் புண்ணியம் ஆகியவற்றை செய்வதற்கான அவசியம் இருக்காது. நான் உங்களுக்கு எவ்வளவு சுயநலமற்ற சேவை செய்கிறேன். எனக்கு கொஞ்சம் கூட பேராசை இல்லை. நான் நம்பர் 1 ஆக வேண்டும் என்றெல்லாம் எனக்கு ஆசை இல்லை. மற்றவர்களை ஆக்க வேண்டும் என்றுதான் இருக்கிறது. இதற்கு தான் சுயநலமற்ற சேவை என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு வணக்கம் சொல்கிறேன்.
பிரம்மா பாபாவும் எவ்வளவு நிராகாரியாக, நிரகங்காரியாக, அதாவது அகங்காரமற்றவராக இருக்கிறார். எந்த அகங்காரமும் இல்லை. ஆடைகள் கூட அதேதான், எதையும் மாற்றவில்லை. இந்த சந்நியாசிகள் போல பிரம்மா பாபா அவருடைய ட்ரெஸ்ஸை மாற்றலை, சாதாரணமாகவே இருந்தார். ட்ரெஸ்ஸும் கூட அதே சாதாரணமானவைகள்தான். நான் சாதாரண சரீரத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்று சிவ் பாபாவும் கூறுகிறார். பக்தி மார்க்கத்தில் கதைகள் நிறைய கேட்டீர்கள், ஏணிப்படியில் கீழே இறங்கிதான் வந்தீர்கள். ஏறும் கலை யாருக்கும் ஏற்பட முடியாது. டிராமாவின் டியூரேஷன், அதாவது கால அளவை லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது உங்களுக்கு கல்பமே 5000 ஆண்டுகளினுடையது என்பது தெரிய வந்திருக்கிறது. மேக்சிமம் 84 பிறவிகள், மினிமம் ஒரு பிறவி, அவ்வளவுதான். சிவ் பாபா சாந்தியின் கடலாக, சுகத்தின் கடலாக இருக்கிறார். இந்த மகிமை பாரலௌகீக தந்தையினுடையதுதான். அவர்தான் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர். அவர் முன்பு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். பகவான் வாக்கு, தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை மட்டுமே நினைவு செய்வதினால் நீங்கள் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக, சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதாகும். நான் கேரண்டி தருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். யோகிகள் தூய்மையாக இருக்கிறார்கள் என்றால் ஆயுளும் நீண்டதாக ஆகிறது. இப்பொழுது நீங்கள் ராஜ யோகிகள், ராஜ ரிஷிகளாக இருக்கிறீர்கள். நான் ஏழை பங்காளன், ஏழைகளை பணக்காரர்களாக ஆக்குகிறேன். பாபா கூறுகிறார், ட்ரஸ்டியாகி இருங்கள். புத்தி மூலம் இவை நம்முடையவை அல்ல, பாபாவினுடையவை என்று புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு மிகவும் புத்திசாலி குழந்தைகள் வேண்டும். அதாவது இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு கூட புத்திசாலித்தனம் தேவை அப்படின்றார். பிறகு நீங்கள் வீட்டில் உணவு சமைத்து சாப்பிடுகிறீர்கள் என்றாலும் யஜ்யத்தில் இருந்து சாப்பிடுகிறீர்கள். ஏனென்றால் நீங்களும் யஜ்யத்தினுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். அனைத்தும் யஜ்யத்தினுடையது ஆகிவிட்டது. ஆனால் முழு நிச்சயம் வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சாந்தி, சுகம், செல்வத்தின் கடலாகிய பாபா நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று இந்த போதையில் சதா இருக்க வேண்டும். நமக்கு அனைத்தும் ஒருவரிடமிருந்து கிடைக்கிறது. அப்படிப்பட்ட தந்தையின் முன்பு நாம் அமர்ந்திருக்கிறோம். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற போதையில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தன்னுடைய அகங்காரத்தை விட்டுவிட்டு பாபாவுக்கு சமமாக சுயநலமற்ற சேவை செய்ய வேண்டும். அகங்காரமற்றவராக இருக்க வேண்டும். தூதுவராகி அனைவருக்கும் செய்தி கொடுக்க வேண்டும். வர்தானம், அனைத்து பொருட்களின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு பற்றற்றவராக, இயற்கையை வென்றவராக ஆகுங்கள். ஒருவேளை ஏதாவது ஒரு பொருள் கர்மேந்திரியங்களை சலனப்படுத்துகிறது என்றால், அதாவது ஆசை உணர்வு வருகிறது என்றால் கூட பற்றற்றவராக முடியாது. விருப்பங்கள் கூட பற்றின் ரூபமாகும். விருப்பம் இல்லை, ஆனால் நன்றாக இருக்கிறது என்று சிலர் சொல்கிறார்கள். இது கூட சூக்ஷ்ம பற்றாகும். எனவே இந்த பொருள், அதாவது அல்பகால சுகத்தின் சாதனம், என்னை ஈர்க்கவில்லை தானே என்பதை சூக்ஷ்ம ரூபத்தில் சோதனை செய்யுங்கள். இந்த பொருட்கள் இயற்கையின் சாதனங்கள்.
எப்பொழுது இதிலிருந்து பற்றற்றவராக, அதாவது விடுபட்டவராக ஆகிவிடுவீர்களோ அப்பொழுது இயற்கையை வென்றவராக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: என்னுடையது என்னுடையது என்ற குழப்பங்களை விட்டுவிட்டு எல்லையற்ற நிலையில் நிலைத்திருங்கள். அப்பொழுதுதான் விஸ்வ கல்யாணக்காரி, அதாவது உலகத்திற்கு நன்மை செய்பவர் என்று சொல்லப்படுவீர்கள். இன்றைய அவ்யக்த சமிகை: பாப் தாதாவின் ஒவ்வொரு குழந்தையும் எஜமானர்கள்தான். சங்கம யுகம் துக்கமில்லாத உலகம், மூலவதனமும் துக்கமில்லாத உலகம், சொர்க்கமும் துக்கமில்லாத உலகம். இந்த மூன்றிற்கும் எஜமானர்களாக இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட எஜமானர்களின் ஒவ்வொரு சங்கல்பமும் சித்தி அடைகிறது. அப்படின்னா நினைச்சது நடக்குது. இந்த மாதிரியான ரேகையுடையவர்கள் சதா துக்கம் இல்லாத உலகத்தின் சக்கரவர்த்திகள். அவர்கள் அவர்களுடைய வாயின் மூலம் சதா மகா வாக்கியங்களை தான் பேசுவார்கள். மகா வாக்கியம் என்றால் எண்ணக்கூடியதாக இருக்கும். அதாவது வார்த்தைகள் மிகவும் குறைவாக தான் இருக்கும். அதற்கு தான் மகா வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குருமார்கள் 1-2 வார்த்தைகள் சொல்லுவாங்க, அது அப்படி பலிக்குது. அவங்க நிறைய பேசிட்டு இருக்க மாட்டாங்க. அதுபோல துக்கம் இல்லாத உலகத்தின் சக்கரவர்த்திகளுடைய வார்த்தைகள் இருக்கும். எனவே சங்கல்ப சக்தி மற்றும் வார்த்தைகளின் சக்தி, இந்த 2 சக்திகளை வீணாக செலவு செய்யாதீர்கள். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய், விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே, பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம்
ஆத்மாவும்